Suku, nan Fermi. Nan Masar. Santa வளரும் புரியல இல்ல வெயிட் பண்ணி கொண்டு வந்தது இந்த சாமியல் படி அப்ப அதுக்கு பிறகுதான் இப்ப கேக் கட் பண்றதுக்கு இப்ப எல்லாரும் மஞ்சாக்களும் வந்தவில்லை கடைசியா தான் கிருஷ்ணாக்களும் நீங்க பவுண்டேஷன் தரிச்சு பூசிட்டீங்க விஷயத்துக்கு வருவோம் லேட் ஆயிடுது நல்ல டெக்கரேஷனுக்கு முன்னாடி நின்றாலே தெரியும் ஏதோ கண்டிப்பா வந்து ஒரு ஹாப்பியான நடக்க போன்னு சொல்லி அந்த வகையில இன்றைய தினம் வந்து எங்க சுமனுடைய பர்த்டே சரியா அப்ப ஆகவேதான் இப்ப பாருங்க நான் ஃபேமிலியாவே எல்லாருமே நல்ல வடிவா புது ட்ரெஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து துணவியார் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஏன்னு சொன்னா சுமனுடைய பர்த்டே ஒழுங்கல் எல்லாமே செய்து இப்ப கூட நேரம் வந்து சரியா நான் தான் அதை அரேஞ்ச் பண்ணினது எங்கட சௌரங்களோட சேர்ந்து அப்படி செய்வோம்னு சொல்லி ஒரு அரேஞ்ச் பண்ணி உண்மையில இப்படியான ஒன்று பெருசா ஒண்ணு செய்ய இல்லதான் அப்ப இப்படி ஒண்ணு செய்யணும் ஒரு ஆளா மறுத்தாலும் மற்ற செய்ய வேணும் அப்ப வேற வேணாம்னு சொல்லிட்டேன் நான் தான் பிரியத்தான் அரேஞ்ச் பண்ணேன் எல்லாமே கேக் ஓட எல்லாம் ஜாமான் போய் வாங்கி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது காலமா தான் வெறும் அப்பவும் வேணாம்னு சொல்லி கொண்டா சரி ஒரு வயசெல்லாம் சொல்லக்கூடாது வயசு சொல்லக்கூடாதுன்னு சொல்றவியல் அப்ப இந்த வருஷம் ஒரு எங்கட சொந்த வீட்டுல நாங்க செய்ய ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்ப நீங்க எல்லாம் வந்து வயிட் ஃப்ளோர்ல இருக்கிற நாடி அநேக மாசம் வந்து முழுக்க முழுக்க அவங்களோட ஏற்பாடு தானே மோனிகா வந்து அப்படித்தான் இருக்கிறேன் அப்பா வயிட் போடுறது தானே போட போறேன்னு சொல்லி தான் போட்டுவான் அப்ப வந்து இப்ப கூடுதலா எல்லாருமே வந்துட்டோம் ஃபேமிலியா இருக்கட்டும் அப்புறம் கிருஷ்ணா சில கேப்பா நாங்க எல்லாருமே வந்துட்டோம் அவங்கள வந்து சுட சுட நல்ல சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு அப்ப முக்கியமான எந்த நிகழ்வுக்கும் சாப்பாடு தான் நம்ம அதையும் வந்து ரிலாக்ஸாக ரெடி பண்ணி முடிச்சு கொண்டு போய்க்கிற ஒரு சாப்பாடு நல்லதா இருக்கணும் சொல்லிட்டு நல்லதா இருக்கும் என்று நம்புகிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு இவங்க சொல்லட்டுக்கும் அப்படி இருக்கணும் போனா ஒரு பர்சனை செய்தோம்னு சொன்னா சாப்பாடு பிழைச்சு எல்லா பர்சனும் பிழைச்ச மாதிரி இவ்வளவு நாங்க காதை கொட்டிச்சு அப்ப நார்மலா சிம்பிளா தான் செய்திருக்கிறேன் ஹீரோ எல்லாம் வரப்போறா இருக்குது நீங்க பாக்க ரொம்ப ஆவலா இருக்கும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு ஆக்டர்ல லுக் கொண்டு தெரியுது அத நான் பார்த்து வச்சு கணிச்சு அப்ப நீங்களும் அதை பாக்குறீங்க இந்த இது நம்ம எப்படியான ஒரு ஆக்டர் லுக்ல வந்து சுமன் தெரியுதாங்க பாருங்க ஓகே அப்ப நாங்களும் இன்றைய தினம் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதால என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மார்னிங் வந்து வீடியோ கால் விஷ் பண்ணியாச்சு இருந்தாலும் மார்னிங்ல எல்லாரும் கோல் எடுக்கல ஆன்சர் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் என்ன பேசுறேன் வந்து ஒரு மத்தியானம் சுக்கு வெயிட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கே போயிட்டேன் எல்லா ஒழுங்கும் செய்தாச்சு அப்புறம் இந்த பாக்ஸ பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குதான் கட் பண்ணான கேக் இருக்கு அதையும் வந்து இப்ப கட் பண்ணாமல இதுக்குதான் கேக் இருக்கு இந்த பாக்ஸுக்கு அதையும் வந்து இப்ப காட்ட மாட்டேன் சொன்னா இந்த ஹீரோ இதுல வந்த அப்புறமா காட்டுறேன் வருவார் ஓகே இப்ப எல்லாமே நாங்க ரெடி பண்ணிட்டோம் அடுத்ததா வந்து சுமன் இந்த இடத்துல நிற்பேன் கேக் கட் பண்ற நடக்க போகுது ஓகே இப்ப அதை பாப்போம் வெல்கம் சுமன் அழைக்கிறோம் என்ன அப்படி இல்லையா அழைக்கிறதா அதுக்கு ஒரு ஸ்பெஷலா நாங்க எல்லாரும் போயிட்டு ஓகே இப்ப சற்று முன்னாடிதான் காய்ச்சிருந்தா சுமன் வேற இன்றைய தினம் நல்ல ஒரு ஹீரோ லெவல்ல நிக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்ப அதையும் வந்து பாக்குற ஆக்களுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு அதே மாதிரி இப்ப பாருங்க சொல்லியிருந்தேன் இன்றைய தினம் சுமனுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட கேக் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து யார் ஒழுங்கு செய்வது நீங்க தானே அப்படியே சூப்பரா இருக்குது அப்ப வந்து இன்றைய தினம் சுமனுக்கு வெற்றான கேக்கு ஒழுங்கு செய்தாச்சு அப்படியே வந்து இன்றைய நிகழ்வுக்குரிய கதாநாயகன் இப்படியே நிக்கிறாரு இப்ப இந்த தருணம் நாங்கள் அவரை அழைப்போம் வாங்க மிஸ்டர் சுமன் உங்களை அழைக்கிறோம் வாங்க வாங்க ஓகே பாத்தீங்களா நான் சொல்லியிருந்தேன் இந்த தினம் வந்து ஒரு ஹீரோ லுக்ல இருக்கேன்னு சொல்லி புரிஞ்சிருப்பாங்க சொல்லிட்டு அப்ப பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மறுபடியும் இந்த இடத்துல நிக்கிறாரு கண்டிப்பா தான் செய்யணும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்
சரி இப்ப நாங்க கேக்கையும் பார்த்தாச்சு, கேக்குரிய நபரையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு சில நபர்கள் இந்த இடத்துல வந்த உடனே கண்டிப்பா வந்து நாங்க எப்பவுமே எங்களை இறைவனை கனப்படுத்துற தருணம் இது. ஆகவே ஒரு சிலரோட கூடி நாங்க ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கேக்க கட் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல ஜெபம் பண்ணி சொன்னோடனே முதல்ல அங்கே பிரகி அண்ணா தான் வர போறார். பிரகி அண்ணாவையும் இந்த இடத்துல நாங்க அழைக்கிறோம், வாங்கோ. சரி அப்புறம் செல்லப்பிள்ளையாப்பா அழைக்கலன்னு சொல்லி வாங்கோ 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 கண்டிப்பாக. சரி சரி நான் இந்த இடத்துல சரியா அந்த கேக்கு வாங்க 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 பர்த்டேக்கு பாட்டு பாடணும்னாக்கா ஏர்மன்ல இருந்து வந்துட்டா வாங்க ஒரு அம்மா வாங்க எனக்கிட்ட வந்து கலச்சா போற நல்ல செவ்வளா நீங்க வண்டிதான் இறை வணக்கத்துடன் நாங்க ஆரம்பிக்க போறோம். மரபே நீங்க அப்படி எடுத்துக்கொள்ளலாம். சரி ஒரு பாடலை பாடி நாங்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்த போறோம். அதுக்காக செல்வி வேண்டி வந்து பாடல் பாட போறேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தோம், சோதனை ஜெயித்தோம், மதிலை தாண்டினோம் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி கத்தாவே. இந்த வேளையிலும் உங்களோட கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. நீரே கூட இருந்து வழி நடத்துவீரா. ஓ நல்லவரே, இந்த மாலை வேளையில அப்பா நாங்கள் ஒன்று கூடி உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க அப்பா நீ கொடுத்த நல்ல கிருபைக்காய் கோடா கோடி சோத்திரம் பிதாவே. இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. சகோதரனை கடந்து வந்த நாட்கள் எல்லாம் நீ கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறீரப்பா. இந்த நாளுக்குரிய இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீரப்பா. புதிய ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறீர். அதுக்காக கோடா கோடி சோத்திரம் ஆண்டுகிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவருக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கட்டளையிட்டபடியாக கோடா கோடி சோத்திரம். இவருடைய காலங்களிலும் நீருடைய நல்ல மேய்ப்பராக இருந்து இவர் ஆளுகை செய்யும்படியாக இவரை உம்முடைய இரத்த பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே கூடவே இருப்பீராக, வழி நடத்துவீராகப்பா. எல்லாவற்றாலும் முதலாவது உண்மை கனமனுகிற ஒரு மகனாக வாழ கிருபை அளிப்பீராகப்பா. பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பின்னாலும் கத்தரை கனமனு அப்பொழுதும் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் சொன்னீரப்பா. இந்த திராட்சரசம், இந்த சமாதானம், இந்த ஜீவன் இவருடைய குடும்பங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றிலும் புரண்டோட தகப்பனே முதலாவது ஒரு உண்மை கனமனு ஒரு மகனாக வாழ நீர் கிருபை அளிப்பீராக, வழி நடத்துவீராகப்பா. இந்த பிறந்த நாளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உன்னுடைய இரத்த பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear mama. Happy birthday to you.
கொளுத்து காமலை கொளுத்துங்க இருந்தாலும் அதுங்களால வேலையை பிடிச்சிக்கலாம் நான் அதுதான் தான் வச்சேன் சரி எல்லாரும் சேர்த்து ஊதுங்க கட் பண்ணி அமைதியா இருக்கு கேக் கட் பண்ணாரு கேக் கட் பண்ணி காய்க்க கூடாது இல்ல அப்பெல்லாம் கதைங்க நீங்க அமைதியா இருக்கீங்க நானும் என்ன ஓராதான் காய்க்கணும் முதலாவது கிருஷ்ணா அவர்கள் கதை பேராக சரி மோனிகா சரியா மோனிகா சரி மோனிகா அப்படியே இதுல கொஞ்சம் மோனிகா ஐசிங்ல அடுத்து அது கலட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் பற்றி இந்த இது நம்ம இந்த பிறந்த நாளுக்கு மகனுக்கு சொல்ல போறது ஒன்னும் சொல்ல அப்பா போனதுக்கு காய்கத்தானே சும்மா குழந்தை நாள் பார்த்துக்கலாம் பாக்குறா அவடி வண்டிக்கு இந்த புதுசா இருக்கு வாழ்த்துக்கள் சத்தமும் வராத ஆக்கள் வைக்க வைக்க அவமா jawab ngomongin itu nggak fatwa nih lagi itu masak masak itu nggak atau nggak itu fatwa nih kak fatwa nih kak ini dia right nanti tuh இந்த ஆக்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு உள்ள கேக்கும் சாப்பிட வேண்டியதான் மேலே ஆக்கள் கூட என்னுடைய கதை பெரிய ஆக்களை நினைக்கிறேன் அவ கதை கீழே ஆகிறாங்க கொஞ்சம் பெரிய கையில ஆகல நினைக்கிறேன் அப்ப கொஞ்சம் கதை வராது கதைக்கு பதில் சரி அப்ப நீர் வாங்க இதுல இதுல இந்த உடுப்பு எனக்கு தான் நீங்க கிஃப்ட் சரியோ மறுபடியுமாக்குரியது அப்புறமா வந்து அவருக்கு எனக்கு இன்னும் ஒன்று இருக்குது நான் கொண்டு அந்த கிஃப்ட் விட வேல்யூவானது இன்றைய தினம் அவசரப்பட்டு கொண்டே இருக்கிற எல்லா விஷயத்திலையுமே அப்படியே வாசிங்க உன்னை பெரிய ஜாதியாக ஆக்குவேன். இது வந்து இந்த தினம் இறை வார்த்தை சொல்றாங்க. இது ஒரு blessing. இது வந்து என்னுடைய gift. இப்ப அதே நேரம் வந்து இன்னும் ஒரு gift இருக்கு. இது வந்து ஜெர்மன்ல இருக்கிறதான ரோஜா அக்கா. அவங்க வந்து திடீரென தான் சொல்லினாங்க மாலை நேரத்துல எனக்கு வந்து இந்த தினம் பிறந்த நாள் அப்ப ஷேரு அவருக்கு பிடிச்சதான ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இப்போ நான் போயிட்டு அதை வந்து எனக்கு பிடிக்குமென்று தான் நான் நம்புறேன். சொல்லுங்க இது வந்து அக்காட கிஃப்ட் வந்து ரோஜா அக்காண்ட கிஃப்ட் தெரியும் காலையிலே கதைச்சி எடுத்து ஆனால் கஜா மூலமாக கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்குறா. தேங்க்ஸ் அக்கா, ரொம்ப தேங்க்ஸ். ஏண்ணா
Okay, அடுத்த நபர்கள் வரட்டும் மேல சந்தோஷம் தேங்க்யூ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த மூன்று ஒன்றா சேர்ந்து சுவந்தன் உங்களை பற்றி தான் நீங்க நான் சொல்லி அப்ப போன் எடுத்து எடுக்க மாட்டேன் தான் நான் மெசேஜ் போட்டு விட்டேன் நீங்க சந்தோஷப்படுற கொண்டு இல்லை அந்த போஸ்ட் பர்த்டே போஸ்ட் போட்டு விட்டேன் யூடியூப் போஸ்ட்டை பாருங்க சரியா 12 மணி போட்டு போஸ்ட் போட்டு இருக்கு மெசேஜ் போட்டு பார்த்து சரி எனக்கு போஸ்டரா சரிதானே கேக் 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 இப்போ கேக் இல்லை இது சாப்பிடக்கூடிய கேக் தானே நான் கடையில் வாங்கி அடிச்சதாங்க உங்களுக்கு கேக்க மட்டும் தரீங்க ஐசிங் வராது சரி ஓகே ஓகே அது சரியா ஓகே தேங்க்யூ விட மாட்டேன் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் சரி வா வா சரி நீங்கள் கொஞ்சம் போறீங்க சரி கொஞ்சம் ம் சரி வராதா ஓகே டன் ம் சரி உங்களோட கருத்தை சொல்லி போட்டுப்போம் போதே கருத்தை சொல்லியாச்சு என்ன இல்ல வேற சொல்லணும் கட்டாயம் 16 வயசு மட்டும் மறுபடியும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நான் நேற்று ஜிம்முக்கு போகிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த கையை மறக்காம வச்சிருக்கிறது நன்றி சொன்னோட தான் மட்டும் அது இல்லடா இது இல்ல போட்டோம் காலி நாளை அளவு இல்ல அவனுக்கு 5 பேருங்க கூட நிக்குது அப்ப உரிக்க மாத்தோம் வீடியோ பாக்குறேன் அவசரத்துக்கு என்ன செய்யறது ஒரு அவசரத்துக்கு போட்டுட்டு கொடுக்கறது என்னடா இருக்கு மத்தியாவது பார்க்க அடிச்சுதான் கடற்கரை பார்த்தேன் என்னடா 500 குறைக்க மாட்டேன் அது மாத்தி தருவான் பிரச்சனை இல்லை அவரும் தெரிஞ்ச மனுஷனா இருக்க கூட அப்படி செய்யல அதை நேற்று இரவு நாங்கள் எல்லாம் கேக் கட் பண்ணி போட்டுனாங்க அதை லேட்டாக போட்டோடையா பார்க்கல அப்போ அதே மாதிரி பார்த்தானெல்லாம் சொல்லி நம்புகிறேன் அதே மகினி இதை கிஃப்டாக கொண்டு வந்துட்டேன் பிரச்சனை இல்லை கீதாங்கண்ணா இல்லை என்னடா இல்லை உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இல்லை 2 நிமிஷம் தான் வரும் போய்த்தோம் எடுத்தோம் 2 நிமிஷம் தான் வரும் போய் அப்போ கேட்க வட்டி தீர்த்தலாம் கையாஸ் நீங்கள் வட்டி தீர்த்துங்களா தீர்த்துனானே பிரச்சனை இல்லை இப்போ நல்ல குவாலிட்டியான இது கடையில் வாங்கிடல நாங்கள் இதை பார்க்க அந்த கெரடாவில் கிடக்கிற அந்த பள்ளம் மாதிரி கிடக்கு தொண்டவனார் பள்ளம் மாதிரி மட்டும் சின்ன மட்டும் கத்தி கொஞ்சம் கூர் புடிங்க புடிங்க ரைட் சந்தோஷம் தரமையாக கவனம் புட்டு கொஞ்சம் குறையாக தான் வச்சு இதில் கொஞ்சம் தீர்த்து வாண்டா புட்டு வருவாங்க சைட்டால் ஐஸ் சொப்பலுக்கு வந்துருப்போம் ஆனா மானண்ணா இரவே வீடியோல காய்ச்ச கதைக்கு ஒன்றும் செய்யறதுலன்னு இருந்தேன் அப்படி உயர்ந்த இடத்துல இல்லை 2 நாள் ஆக்குள்ள இடத்துல இல்லை இப்போ சுற்றி ஆக்குள்ள நிற்கணும் ஒரு கிலோ சாப்பிட்டா ஃபுட்டு சாப்பிடல எனக்கு வேணாம் தெரியல அவை டென்மார்க் அம்மா எடுத்து இந்த இது கொடுக்குறேன் நல்லா நாங்கள் தான் செலக்ட் பண்ணாங்க ஆனால் கொஞ்சம் மழை விளைச்சி போச்சேன் நாக்கில் கீறிட்டு பட் டெக்கரேஷன் எல்லாம் நல்லா இருக்கேண்ணா சும்மா பார்க்க இதாக இருக்கா நான் வீடியோவுக்கு நல்லா இருக்கு வீடியோ நல்லா இதெல்லாம் நேச்சுரல் கொஞ்சம் சைனால இருந்து வைக்கணும் இங்கிலீஷ்
இதெல்லாம் பிளாஸ்டிக். ஆனா இவனு முன்னேற விட மாட்டான். இது இல்ல, இது சனியான இப்படிதான் முறுக்கு மரம் காய்ச்சி திரியதான் இதுடாப்பா. ஒரு இங்கிலீஷ் காய்க்க போடுற வார்டு நாங்க. அப்ப நீ எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் வந்தாச்சு. சிலங்களி வாங்க. வா வா. நீ கொடுக்க போற நேரம் அங்க இன்னைக்கு நீ வா. வா வா. நீ வா. நீ வா 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 வா. பக்கப்படா வா. உத்தியோகமா நிக்கிறேம்மா. உத்தியோகமா கூப்பிட்டு வேலை சொல்லல நான் சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பிட்றீங்களா சொல்லணும் வழியில அவர் சொல்லி சொல்ல தெரியாது. செய்யாத அடிச்சுட்டு நான் என்னண்டப்பா அப்படி படங்கிட்ட வர வேண்டாம். விடவே விடாவா 4 பேரா 4 பேர் வந்துக்கிறாங்க. 5 பேரா அதுக்குள்ள வராங்களோ வராங்களா? சரி 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 சரி. அப்போ அவங்களுக்கான மரியாதையும் கொடுப்போம். சரி இடங்கான அண்ணா மட்டும் சரி நீங்க அங்கே ஆயிக்கணும். கேட்க தீட்டுங்க. சரி யோசனை யோசனையா காக்கா Thank you. Ain. Hari, thank you. Okay. Thank you. Oh. என்ன இந்த பிறந்தநாள் வீடியோ ஒரு 20 நிமிஷத்துல ஒரு 15 நிமிஷம் ஒத்துக்கொள்ளணும் எல்லாரும். ஷர்மியக்கா சொன்னா இறைவனுக்கு தொடங்குறா. என்னடா ஒரு கதையும் கதைச்சாங்களா அவ்வளவு பெரிய என்ன பெரிய பொய் சொல்றாரு. மான பாக்கண்டே ஹீரோ மேக்கடா அந்த பையன் நான் ஒத்துக்கொள்வேன். இதுக்கு ஆள் பயத்தோட அப்ப நீங்க வாங்க நான் அறுக்கல. நீங்க வாங்க வாங்க ஷர்மியக்கா அப்படி போவாங்க வாங்க. அம்மா அறுக்கல வாங்க. இல்ல முந்தைய நான் பரவாயில்ல அறுக்குறதுக்கு ஒரு காரணம் இந்த உடம்பு இப்ப மெலிஞ்சி போய் வச்சு அறுக்குறேன். அறைய மாட்டேன். சரி அப்ப வாங்க அப்ப வாங்க சரி அப்ப நீ உண்ட இதெல்லாம் சொல்லி முடிச்சு நன்றி சொல்லி முடிச்சு என்னக்கு வந்து பர்த்டே எப்படி செய்யறன்றது உண்மையாக நான் இந்த வருஷம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பிளாஸை வைங்க. அதான் இந்த பர்த்டே வந்து இந்த வருஷம் இப்படி செய்கிறன்றதை உண்மைக்குமே எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து முதல் ஊட்டி செய்திருக்கான்னு சொன்னால் டென்மார்க் அம்மா மற்றும் அங்கலாக்கள் தான் இந்த இதுக்கு வந்து தயார் பண்ணியிருக்கணும். இந்த தம்பி ஆக்கள்கிட்ட நேற்று நம்ம சொல்லி இதில் செய்யக்கூடிய மாதிரி அதே மாதிரி சர்மியோட காய்ச்சி அதே மாதிரி கனடாவில் இருக்கிற இன்னும் ஒரு அக்கான்னு சொல்லலாம். அவன் வந்து இதை வந்து இப்படி செய்ய வேணும்னு சொல்லி அதுக்கும் பெரிய அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கணும். அதே மாதிரி தான் ஃப்ரான்ஸில் இருக்கிற அம்மா எங்களோட வீடு தேடி வந்திருந்தோம். முதல் நாள் வரும்பொழுதும் வரைக்கே இந்த பர்த்டே வருதுன்னு சொல்லி நிறைய உடுப்புகள் எடுத்து கொண்டு வந்தவா பர்த்டேக்கு இன்றைக்குமே இந்த உடுப்பு தான் போட வேணும்னு சொல்லி இதில் வந்து சார்மி இந்த வெள்ளை டிஷர்ட் எடுத்து வந்திருக்குது. மற்றது வந்து டென்மார்க் அம்மாக்கள் எடுத்து கொடுத்த அந்த உடுப்பு என்ன செய்யறது இப்போ எனக்கு வந்து போட என்ன போட்டோன்னே சாந்தினி பக்கத்தில் ஹீரோன்னு ஒன்றுண்டால் சரி நான் ஹீரோவாக தான் இருக்கிறேன் அப்படி என்றாலும் இதில் வந்து நிற்பம் இப்படி என்றதுக்காக மற்றவங்களோட உடுப்பு எல்லாம் இப்போ நீ சரி நான் ஹீரோவா தான் இருக்கிறேன்டேக்க மற்ற இல்லை நீ ஹீரோன்னு சொல்லணும் இல்லை சொல்றாங்கடா அதுக்கெல்லாம் இருக்கால சொன்னாலும் அவனுக்கு ஹீரோவா ஹீரோவா எங்கட வீட்டுக்கு வடிவண்டா நீ
இப்படி கொல்ற மிச்சம் மிச்சம் சொல்லுங்க. இப்போ கனடா, ஜெர்மன், டென்மார்க்கு, பிரான்ஸ் வந்துட்டு மற்ற வீடியோல விஷ் பண்ணினேன்னு சொல்ல போனால் அது எக்கச்சக்கம் சொல்லவே வார்த்தை இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு நான் நேற்று 12 மணியிலிருந்து ஃபுல்லாக வந்து கொண்டே இருந்தேன். இது வரைக்கும் வந்து கொண்டு தான் இருக்குது. எங்களோட தொடர்புல இல்லாதவர்கள் கூட விஷ் பண்ணினவங்க. குடும்பம்ன்றது ஒரு வாழ்க்கையில அவ்வளவு முக்கியமான சாமான். நேற்று 12 மணி கோவத்துல இருந்தா 12 மணிக்கு இணைஞ்சிட்டியல் பேங்கோ. அதுதான் குடும்பம்னு சொல்றது. அம்மா நம்ம சண்டையும் இல்ல போன புது புது எங்களுக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவேன். எங்களோட ஃப்ரெண்டா இருக்கு, எங்களோட தொடர்பில் இருக்காங்க நிறைய பேர். அதை விட இன்னும் கொஞ்சம் புது புது ஆகல இல்லை. கிருஷ்ணாவோட வீடியோவை பார்த்துட்டு சும்மா எனக்கு பேர்த்டேன்னு தெரிஞ்சு நேற்று இரவும் பார்த்து அதுக்கு முதல் நாளும் போட்ட வீடியோலையும் பார்த்துருக்கேன். அப்போ சும்மா எனக்கு ஒரு அந்த பேர்த்டேன்னு சொல்லி இன்றைக்கு மார்னிங் நிறைய பேர் எடுத்து மிஸ் பண்ணிடுவேன். அதுலேயே ஒரு சில ஃபோன் நான் தான் ஆன்சர் பண்ணினேன். ஏன்டா இவர் வெளியில் போயிட்டே அப்போ நான் தான் அந்த கோலையும் அட்டன் பண்ணேன். சில பேர்ட்ட கோல் அட்டன் பண்ணையில் புறணைக்காதீங்க, நான் எடுக்கலையே கொஞ்சம் பிஸியாக இன்றைக்கு நின்றபடியால் நாங்கள் அதுக்கு ரிப்ளை போட்டோம். மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை போட்டோம். நாங்கள் புறணைக்காதீங்க. இல்லை மிச்சம் முக்கால்வாசி பேருக்கு ரிப்ளை போடல பார்க்கக்கூடிய இல்லை. நான் அவ்வளோ தூரம் போட்டிருக்கிறீங்க, அவ்வளோ தூரம் எங்களை வந்து நேசிக்கிறீங்க. தெரியுமா இவருக்கு கூட பேர் இருக்கிறோமோ உண்டு. எனக்கு கூட ஒரு திரும்பி சரி, இப்போ அவனுக்கு அவ்வளோ பேர் இருக்கண்டேக்குள்ள உங்களுக்கு ஒரு மிஸ் பண்ணாலும் அவ்வளோ பேர் இருக்கிற அவனு உங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க. அதே பெரிய நாங்க வெளியாகல விட முதல்ல ஹஸ்பண்டை தான் முதல்ல எதிர்பார்ப்போம். யாராவது முதல் மிஸ் பண்ணக்கு முன்னா ஹஸ்பண்ட் தான் முதல்ல எதிர்பார்ப்பாங்க. அவனுண்டா அப்புறம் நேற்று குறைவே வீடியோவில் சொல்லி முதலாவது உங்களோட விஷயம் தான் கேட்டு போட வீடியோக்கே வந்தவன். விளங்கல என்னண்டு நீங்க கால் பண்ணீங்களா? 2 மணிக்கு இல்லை, நான் கால் பண்ணல. ஆமா நித்ரியா போயிட்டேன். பரிவாரண்டு வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். நித்ரியா போயிட்டேன். அப்புறம் 12:30க்கு தான் எழுப்பி பார்த்தேன். 12:30 ஆச்சு கோல் எடுத்து பார்த்தா ஆன்சர் இல்லை. அப்ப நான் ஸ்டேட்டஸை விட்டுட்டு படுத்துட்டேன். திருப்பி எங்க விட்டீங்க? ஸ்டேட்டஸ் எந்த போன்ல ஸ்டேட்டஸ் போட்டேன். எங்க ஸ்டேட்டஸ் போட்டேன்? ஹாப்பி பர்த்டே போட்டோ போட்டேன். ஓகே ஓகே, சந்தோஷம் சந்தோஷம். அப்ப வேற விஷ் பண்ணுவோம் நேரா வந்துட்டு அப்புறம் வந்தா அப்புறம் விஷ் பண்ணிட்டு படுத்தேன். என்ன ஆனா உண்மையில உடுப்பு நல்லா இருக்குன்னு சொல்லலாம், எடுத்து கொடுக்குது. அதே வகையில சாப்பாடுமே இந்த இடத்துல நல்ல ஒரு சாப்பாடு வந்து போய் அரேஞ்ச் பண்ணிக்கார். வந்து புட்டு கொத்தும் ரச்சி குழம்பும். இப்போ அந்த எங்களோட பாதுகாப்பு உத்தியோகத்தர் மாதிரி மதுகளில் கொஞ்சம் ஈடுபட்டுருக்காங்க எங்களோட சாப்பாட்டு விஷயம். மற்ற அவைகளோட கதைச்சி கொள்ளையை நான் போட்டுது. அவைகளுக்கு இப்போ என்ன விளக்க கொண்டு எங்கேயும் எடுத்து போடுறாங்களோ கொள்றாங்களோ தெரியாது. அதனால நான் அவனும் கதைக்கல. இப்போ நான் நோம்பலாக ஃபோட்டோ வீடியோஸ் இருக்குன்னு நினைப்பாங்க. இப்போ அதால் நாங்கள் நோம்பலாக அவங்க வந்ததை விட்டு சந்தோஷப்பட்டு அவ்வளோ டைம் கேக் ஈட்டியோட அனுப்பிடுவோம். இல்லை நீ அதில் கதைக்கிற விஷயங்கள் தெரியாது. அப்போ அதெல்லாம் நான் வந்து பெருசாக கதைக்கிறேன். இல்லாட்டி வந்து கதைச்சி இருக்கலாம். மற்ற உண்மையிலே சர்மியை காண்டைக்கு இவ்வளோ தூரம் கதைக்க பழைய நினைக்கும் போது உண்மையிலே பெரிய பெருமையாக கிடைக்கும். நீங்கள் நல்லா கதைப்பீங்கன்னு தெரியும். ஆனால் வீடியோவில் உண்மையாக நல்லா கதைக்கிறீங்க. இப்போ நானே உங்களோட வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணுறேன். இல்லை ஃபுல்லாக பார்த்து தான் நிற்பாங்க. எனக்கு நேற்று ஒரு அம்மா ஒரு அம்மா ஒரு ஆள் சொன்னது என்னண்டு நான் மாண்ட வீடியோ பார்க்குறது குறைவு. ஆனால் ஷர்மி வந்தால் ஃபுல்லாக பார்ப்பணுன்னு அவ வந்து அந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்வோமே. மாண்பு அந்த விளங்கப்படுத்துறத பார்க்க சர்மியக்கா வந்து சரியா விளங்கப்படுத்துவோம். விளங்குவோம் அதை அந்த மாதிரி இப்போ சமையல் கட்டில் நிற்கிறாங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த விளங்கப்படுத்துறது கூட வேணும். குக்கிங் தான் நான் கூட பார்க்குறேன். கூட கடைசியாக செஞ்சு ரால் பொரியல் அது ரால் பொரியல் இப்போ எல்லாம் ரால் பொரியல் அது இப்போ வரும். நாங்கள் கூட புது வீடியோ பார்க்க பழசு அப்படியே வரும். சரி மான் இப்போ என்ன எல்லாம் யோசிச்சு வந்துருக்கான் தொழில பொலிசாக்கிரம் பண்ணி அனுப்புவோம். அந்த வேலை சந்தோஷம் எல்லாருக்குமே நன்றி. குட்டியண்ணா வாங்கோ அவர் சொப்பண்ணா வேறு இப்போ புதுசாராக வந்திருக்கேன். மாமி இவங்கட மாமியும் இவ ஒரு அக்காவும் பார்த்தா தெரியும். அக்கா வேண்டுதான் பார்த்தா தெரியும். அக்கா சைஸ்லயும் ஒன்றுதான் அக்கா தான். எனக்கு ஒரு அக்கான்னு சொல்லல, அது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. என்ன ஓ
உண்மைதான் என்ன நீங்க அங்கேயே இல்ல, உண்மை நான் உண்மையா இங்க வாழ்க்கை அக்காண்டோன்னு யோசிச்சுட்டேன் எனக்கு யார் அக்காண்டு அதான் சரி, எனக்கு அக்கா சொந்த அக்கா ஒரு ஆள் தான் இருக்கிறா. இவங்க எனக்கு கூட பிறந்தாங்க. ஆனா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு. கண்டிப்பாக சரி வாதான் வந்து இன்றைக்கு வந்து சமைச்சு முன்னிறமாக வந்து கறியெல்லாம் காய்ச்சி இருந்தவா பெரிய அளவு சந்தோஷம். அதே மாதிரி கூட ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க நீங்களும் வந்து எல்லாத்துக்குமே ஓடி வந்து முன்னுக்கு என்ன விஷயம் வேணாலும் ஓடி வந்து முன்னுக்கு செய்கிற வேணும் சமையல் அதுகள்ன்றது வந்து கூட வந்து கோல் பண்ணி அடுத்த செகண்ட் வந்துடுவீங்க. அதனடியால் மனம் ஆழ்ந்த நன்றிகள் உங்கள் ரெண்டு பேருக்கும். ஓகேண்ணே உங்களுக்கு நன்றி. நான் கேட்கட்டும். கேக்கு சும்மா ஒரு சொட்டு எடுத்து அப்போ உண்மையிலே வந்து மானண்ணாவும் வந்து என்னோட விண்ணேரத்துலேருந்து கேட்டுகிட்டே இருந்தேன். நீங்கள் நம்மளோட மட்டக்கள பூரா ஒரு ஆள் வந்து கருமையில் அண்ணாட விட்ட வேலைக்கு வந்து சொல்லி வந்திருந்தோர் அவரையும் கட்டாயம் கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ வாரம் தெரியான்னு சொல்லியிருந்தேன் என் வேலை செய்கிற அழைப்பு இருந்தாலும் வெளியே வந்து உடனே சொல்லிட்டு வந்தேன் நான் வந்து என்கிட்ட வந்த உடனே சொல்லிட்டு எத்தனை மணிக்கு போகிறேன் அண்ணாட விட்டுன்னு சொல்லி அப்போ நான் சொல்லியிருந்தேன் கோவில கூப்பிட்றோம்னு சொல்லி ஆள் பார்த்துட்டு இருந்தது. அப்போ வந்தார் கேக் திட்டி விடுவோம் அது கொஞ்சம் வச்சா சரி நழைச்சி போய் சரி அப்போ சந்தோஷம் தானே சரி பெரிய சந்தோஷம் வந்த உறவுகள் எல்லாருக்குமே சந்தோஷம். அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணியிருக்கிறீங்க எல்லாருக்குமே சந்தோஷம். மற்றது இந்த இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணது வந்து டே ஃபுல்லாக இப்போ சர்மியும் மற்றது வந்து வெளியாக்கள் அதாச்சும் கனடாவில் இருக்கிற டென்மார்க்கில் இருக்கிற அம்மாக்கள் முக்கியமாக டென்மார்க்கில் இருக்கிற அம்மாக்கள் வந்து உங்கள் மூலமாக உடனே செய்யணும்னு சொல்லியிருந்தேன். எனக்கே தெரியாது அது சாப்பிட்டு வந்து விஷ் பண்ண ஆக்கலன்றத விடனா இப்போ வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். அவங்க வந்து உங்களோட நம்பர் அப்படி எடுக்கிறவங்களுக்கு அந்த விஷ் பண்ணுற ஒரு வழி தெரியாம நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் கட்டாயமே. நிறைய பேர் அப்படி என்னென்னு சொல்கிறது அதான் சர்மி சொல்லிச்சு இன்றைக்கு வந்து புதுவிதமான ஆக்கள் எல்லாரும் வந்து எடுத்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லி இவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் போய் தட்ட வந்து கொண்டே இருந்துச்சு இது. அப்போ உண்மையிலே எனக்கு களைச்சி போட்டேன் யாருக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே ஃபோனையே வச்சு போயிட்டேன். அப்படியே வந்து அக்கா அப்படின்னு கூட போட்ட வந்து சில சின்ன சின்ன வேலையிலேருந்து அதிலே முடிச்சு கொண்டு வேறு அலுவல் எல்லாம் இருந்துச்சு. எல்லாருக்குமே மறுபடியும் மனம் அந்த நன்றிகள். ஏன்னு சொன்னால் மறக்காமல் அந்த டைம் நைட் 12 மணியில் இருந்து இன்றைக்கு இப்பயும் வந்து கொண்டு இருக்குமென்றது தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே நான் சந்தோஷம் தானே அது மட்டும் இல்லை நீ வெளியில் வந்திருக்கிறவங்க நான் இந்த வீடியோ வந்து முடிக்கிற நாட்கள் வந்து வெளியில் வந்திருக்கிறாங்க எனக்கு அது கொண்டு சரியில்லை தானே. இந்த வீடியோ கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.